ரமலானை ஒரு 2 மாதத்திற்கு முன்னாலே வரவிருக்கக்கூடிய ஒரு அழகிய துவா. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் ரமலான் வருவதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னாலே துவா செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். யா அல்லாஹ், என்னை ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்ற துவாவை கேட்பார்கள் என்று படிக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவாவை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் செய்து வந்திருப்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலே பரக்கத்தை கொடு, ஷஅபானிலும் பரக்கத்தை கொடு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. ரமலான் வரும் வரை இந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டார்களுக்கும் இதை மறக்காமல் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் துவா எந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. சில துவாக்கள் நாம் நினைப்போம், இந்த துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல வருடங்களாக செய்து கொண்டிருப்போம். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்காமலே வைத்திருப்பான். சில துவாக்களை நாம் செய்வோம், இது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கடமைக்காக செய்வோம். சில நேரங்களில் அப்படி சில துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறது, அவன் நாடியவர்களுக்கு அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். சில நேரங்களில் தள்ளி போடுவான், சில நேரங்களில் கொடுக்காமலும் இருப்பான். ஆனால் துவா கேட்கக்கூடிய நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் இதை எனக்கு கொடுத்து விடுவான் என்ற உறுதியுடன் நாம் துவா கேட்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் பொறுமையுடனும் துவா கேட்க வேண்டியிருக்கிறது. எதற்காக இந்த துவாவை பற்றி இந்த ஷஅபானில் சொல்கிறோம் என்றால், இந்த துவாவினுடைய தாத்பரியத்தை குறித்தும் தெளிவை குறித்தும் நம்மில் பலர்கள் விளங்காமல் இருக்கிறோம். எதை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் கேட்ட மாத்திரத்திலே ஒரு சில தினங்களில் அதற்கு நமக்கு நடந்துவிட வேண்டும் என்று ஆவல் கொடுக்கிறோம். ஆனால் துவாக்களுக்கு என்று அல்லாஹ் சில வரையறைகளை வைத்திருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் நான் எதை கேட்டு விட்டேனோ அதை நினைத்து நான் கவலைப்பட மாட்டேன். அது நடக்குமே, அது நடக்க வேண்டுமே, இதை கேட்டிருக்கிறோமே என்ற எண்ணம் எனக்கு வராது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் கொடுத்து விடுவார். இல்லை, கொடுக்க கூடாது என்றிருந்தால் அதில் கண்டிப்பாக ஏதாவது நலவு இருக்கும். நான் எதை நினைத்து கவலைப்படுகிறேன் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் எனக்கு துஆ செய்யக்கூடிய பாக்கியமே கொடுக்காமல் விட்டுவிட்டால் நான் அதை நினைத்து பயப்படுகிறேன் என்று சொல்வார்கள். மிக அழகான அந்த வார்த்தை நாம் பாடம் படிக்க வேண்டியிருக்கிறது. எத்தனையோ பேர்கள் கேட்டுவிட்டு ஏன் நடக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலர்களுக்கு கேட்க கூட பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் தள்ளி வைத்திருக்கிறார். எனவே துஆக்களில் ஆரம்ப கட்டமாக நாம் பொறுமையை கையாள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, என்னிடத்திலே நீங்கள் ஏதாவது கேள்வியை கேட்க வருவீர்கள், என்னிடத்திலே உதவி தேட வருகிறீர்கள் என்றால் என்ன சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். யோசிக்க வேண்டும். தொழுகை அல்லாஹ்வுடன் இணைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இபாதத். ஆனால் அல்லாஹ் எப்படி கூப்பிடுகிறான் என்றால், இடத்தில் உதவி தேட வேண்டும் என்றால் அந்த தொழுகைக்கு முன்னால் உன்னிடத்தில் பொறுமை இருக்க வேண்டும். முதலில் பொறுமையை கொண்டு அடுத்து தொழுகையை கொண்டு என்னிடத்திலே உதவி தேடு என்று தான் அல்லாஹ் அழைப்பே விடுகிறான். அப்ப நாம் ஏதாவது ஒரு துஆ செய்துவிட்டு நம்முடைய துஆக்களில் பல நேரங்களில் அவசரத்தை தேடுகிறோம். அதை அல்லாஹ் அறவே விரும்புவதில்லை. கேட்கக்கூடிய துஆக்களில் நாம் எவ்வளவு பொறுமையாக அதை கையாளுகிறோம் என்பதை அல்லாஹ் அதிகமாக பார்க்கிறார். எத்தனை நபிமார்கள் எவ்வளவு துஆ செய்தார்கள், எத்தனை ஆண்டுகள் அந்த துஆக்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறது. உலகத்தில் நபிமார்களுடைய துஆக்களை எல்லாம் தாமதப்படுத்துவதற்கு என்ன அல்லாஹ்வுக்கு ஆயிற்று என்று நாம் நினைக்கலாமே. நபிமார்களை விட அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நெருக்கத்தை பெற்றவரை யார் சொல்ல முடியும்? ஆனால் அந்த நபிமார்கள் கேட்ட துஆக்கும் கூட அல்லாஹ் பல கட்டத்தில் மிக தாமதமாக்கியிருக்கிறார். சில நேரங்களில் இது நடக்காது என்று எல்லாராலும் சாத்தியமாக்கப்பட்ட நேரத்தில் அந்த நபிக்கு அந்த துஆவை கொடுக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாம் படிக்க தானே செய்கிறோம்.
குழந்தை பிறக்காது என்று எல்லோராலும் கைவிடப்பட்ட பொழுது நரைமுடிக்கெல்லாம் பிறகு தள்ளாடும் வயதில் அல்லாஹ் குழந்தை கொடுக்கிறானே. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் துவா, அவன் நாடியளவுக்கு நாடிய நேரத்தில் அவன் கொடுத்து விடுவான். ஆனால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே மதா நஸ்ருல்லா மதா நஸ்ருல்லா, எங்களால் தாங்க முடியவில்லை, சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், எப்படி வரும், எப்படி வரும்? நாயகம் திரும்ப 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 ஒரே ஒரு வார்த்தை, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்றுதான் சொன்னார்கள். அன்று அந்த சகாபாக்கள் வெளிப்படையாக எதிரிகளால் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆக்கப்பட்டார்கள். அவர்களை கேட்கிறார்கள். நாயகம் அப்பொழுது ஒரு ரசூலாக நின்று கொண்டே பொறுமை காக்க சொன்னார்கள். இன்று நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், ஆனால் வரும் காலத்தில் அந்த காலத்துக்கு தோதுவாக அது மாறி போகும் என்ற நேரத்திலும் கூட நம்முடைய துஆக்களை சில நேரங்களில் நாம் அவசரப்படுகிறோம். நடந்துவிட வேண்டும் என்று நாம் மிகப்பெரிய ஆவல் கொள்கிறோம். அல்லாஹ் பொறுமை காட்ட சொல்கிறார். அதே நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களில் நிராசை ஆகிவிடக் கூடாது. பல நேரங்களில் இதுவும் நம்மிடத்தில் நடக்கிறது. ஒரு அளவுக்கு ஒரு துஆவை கேட்கிறோம், ஒரு சில வயதுக்கு வரை அந்த துஆவை கேட்கிறோம், அதுவரையும் நடக்கவில்லை என்றால் அந்த துஆக்களை விட்டுவிட்டு இது நடக்காதோ என்று கருதி வேறு துஆவுக்கு ஏதாவது போய்விடுகிறோம். நாம் முடிவெடுப்பதல்ல, இது அல்லாஹ் முடிவெடுப்பது. நாம் செய்ய வேண்டியது என்ன? காலம் முழுக்க என்ன துஆவை கேட்கிறோமோ ஒரு விஷயத்தில் அதை அல்லாஹ்விடத்தில் அடம் பிடித்து கேட்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். கடைசி வரையில் அதில் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். இதற்கு அழகாக மார்க்க அறிஞர்கள் உதாரணம் சொல்வார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் எப்படி அடம் பிடிக்கிறதோ அதுபோல நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அடம் பிடிக்குங்கள், அதை அப்படி கேளுங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பார். எப்பொழுது நம்முடைய துஆக்கள் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாயகம் சொன்னார்கள், நம்ம எல்லோர்களுக்கும் படிப்பினை தரக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான். எப்பொழுது ஒரு மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படுகிறது என்றால், ஒரு தேவையை குறித்து அவர் கேட்கிறார், திரும்ப கேட்கிறார், திரும்ப கேட்கிறார், கேட்டு கேட்டு தடைவடைந்து போகிறார். நம்ம பிறர்கள் அப்படி ஆகியிருக்கிறோம். சில நேரங்களில் தமது சக தோழர்களிடம் போய் இதை சொல்கிறார், யா அல்லாஹ்ட்ட நான் இந்த துஆவை கேட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு இதுவரையும் அல்லாஹ் கபூல் செய்ததை போல் தெரியவில்லை, என்று கபூல் செய்யாமல் விட்டு விடுவானோ என்று பயமாக இருக்கிறது என்று இந்த வார்த்தையை அவர் சொல்லும் வரையும் அவர் துஆவை அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான். இந்த வார்த்தை எப்பொழுது அவர் நாவிலிருந்து வருகிறதோ அந்த துஆ நிராகரிக்கப்படுகிறது. அதற்கு மேல் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்கு என்ன காரணம் என்று சொல்கிறார்களா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட அடியார்களுடன் போய் சொன்ன அந்த வார்த்தையினால் அந்த துஆவையே அல்லாஹ் நிராகரித்து விடுகிறார். இது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ள மிகப்பெரிய தொடர்பு என்பது துஆ. எனவே அந்த துஆக்களை நாம் உறுதியுடன் கேட்க வேண்டும். கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொடுப்பார். ஒன்று, அல்லாஹ்வுடைய துஆக்கள் கபூல் செய்யக்கூடிய நிபந்தனைகளில் கேட்டதையே கொடுப்பான். இல்லை என்றால் கேட்டதற்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பலா முசீபத்துகளை தள்ளி விடுவான். ஏதாவது ஒரு ஆபத்து வர இருக்கலாம், ஒரு குடும்பங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழ இருக்கலாம், ஆபத்துக்கு நடக்க இருக்கலாம், அதை தட்டி விடுவான். கடைசி கட்டமாக கடைசி வரையும் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் போகிவிட்டான் என்றால் நாளை மறுமையிலே அந்த அடியானை அழைத்து யாருக்கெல்லாம் நான் துஆவை ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று கேட்டு அவர்களுக்கு கொடுப்பானாம். எப்படி கொடுப்பான் என்று எழுதுகிறார்கள். வாழ்க்கையில் உலகத்தில் எனக்கு எந்த துஆவும் ஏற்காமல் பட்டிருக்க வேண்டுமே என்று அவர் எண்ணும் அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹ்வுடைய கணக்கு என்பதும் அல்லாஹ்வுடைய பார்வை என்பதும் நம்முடைய சிந்தனைக்குள் வராது. அப்படி அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கிறார். எதற்காக இது என்றால், நாம் கடைசி வரையும் அல்லாஹ்விடத்திலே ரமலான் வருவரையும் துஆ செய்வோம். யா அல்லாஹ் எனக்கு ஷாபானில் வரக்கத்தை கொடு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. எதற்காக? ஒருவேளை ஷாபானுடைய கடைசியில் ஒரு மௌத் இருந்தால், ஒருவேளை ரமதானுடைய ஆரம்பத்தில் நமக்கு மௌத் இருந்தால், விதி அப்படி எழுதப்பட்டிருந்தால், நாம் செய்யக்கூடிய இந்த துஆவினால் அந்த விதியையும் அல்லாஹ் மாற்றி எழுதுகிறார். நாம் முழுக்க ரமதானை பெற்றுவிட்டு அதற்கு பேர் ஏதாவது ஒன்று நடந்தால் அல்லாஹ் மிகப்பெரிய அருளுக்கீழே நமக்கு ஒரு மௌத்தை கொடுக்கிறார். எனவே நம்முடைய துஆக்களில் ஆரம்ப கட்டமாக நாம் இந்த ஷாபானில் அதிகமாக ஈடுபடுவது.
இரண்டாவது, சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களில் நாம் கொஞ்சம் சடைவடைந்திருக்கிறோம். அந்த அமல்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அமலாக நம்முடைய பார்வைக்கு தெரிவதில்லை. ஃபர்லுகள் என்றால் அதை மிக கடமையாக செய்து விடுகிறோம். வாஜிபுகள் என்றால் அது ஒரு வகைராவில் அதை வைத்திருக்கிறோம். சுன்னத்துகள் நபிகள் என்றால் அதற்கு ஒரு தனி பார்வை பார்க்கிறோம். இப்படி அமல்கள் நம்மிடத்திலே சில பார்வைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சில அமல்களில் நம்முடைய விஷயங்களில் தடைவடைந்து விடுகிறோம். பொழுதுபோக்காக அந்த அமல்களை விட்டு விடுகிறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஏற்றத்திற்குரியது. உதாரணமாக சொல்லலாமே, ஒரு வாங்கு சொல்லக்கூடிய ஒரு அமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதனுடைய நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு வாங்கு சொல்வீர்கள். நம்முடைய பார்வைக்கு என்னமோ பர்லுகள் இருக்கிறது, வாஜிபுகள் இருக்கிறது. ஆனால் பெரும் பெரும் அமல்களும் அது நமக்கு பார்வைக்கு சரிவர தெரிவதில்லை. ஃபஜர் தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், அதற்கு அடுத்து ஃபஜர் எழுந்து கொள்கிறோம். இடைப்பட்ட நேரத்தினுடைய தஹஜ்ஜத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் பேசுகிறார். ஒரு சில நிமிடங்கள் இருந்து ஒரு சில ஒரு சின்ன அளவுக்கு உண்டான ஒரு தொழுகை தான் அல்லாஹ் பேசுகிறான். அன்றைய அந்த இரவில எழுந்து என்னை தொழக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறார். வெள்ளிக்கிழமை தோறும் சஜிதா ஓடப்படுகிறது தொழுகையிலே. அதில் சஜிதாக்கு பிறகு இமாம் ஓதக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார், சிலர்கள் தங்களுடைய படுக்கையிலிருந்து எழுதுகிறார்கள், எழுந்து அல்லாஹ்வை தொழுகிறார்கள். அப்படி தொழுவர்களுக்கு நான் எப்படி கூலி கொடுக்கிறேன் என்றால், அந்த கூலியை நாம் மறைத்து வைத்திருக்கிறேன். அவர்கள் அதை பார்த்தால் கண்குளிர்ச்சியாக சந்தோஷப்படுவார்கள். அது என்ன கூலி? மறுமையில் நான் காட்டுவேன். அது அவர்கள் செய்த அமலுக்குரிய கூலி. அதை நான் மறைத்தும் ஒளித்தும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இதை தஹஜ்ஜுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறார். அப்படி சில இது போன்ற சில அமல்கள் நம் இடத்திலே பாராமுகமாக ஆக்கப்படுகிறது. ஆனால் அதில் அல்லாஹ் அவ்வளவு கூலி விடுக்கிறார். காரணம் என்னவென்றால், எல்லோரும் தூங்கும் நேரத்தில் அவர் அல்லாஹ்வை சொல்கிறார். எல்லோரும் அல்லாஹ்வை மறந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்வை கூப்பிடுகிறார். எனவே நான் ஹதீஸ் அப்படியே வரும், நான் சமீபத்தில் வந்துவிட்டேன், என்னை அழைப்பவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் உடனே பதில் சொல்கிறேன். எப்படி சபை பராத்துக்கு படிக்கிறோம், எப்படி லைலத்துல் கத்ருக்கு படிக்கிறோம், அதே மாதிரிதான் தஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கேட்கிறீர்களா, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதுபோல ஒரு மாபெரும் அமல் தான் இந்த ஷஅபானில் நாம் செய்யக்கூடிய அமல்கள். எப்படி தஹஜ்ஜத்தை சொன்னமோ அதுபோல ஒரு மாபெரும் அமல். எந்த அளவுக்கு நாயகம் சொன்னார்கள், மக்களில் அதிகமானவர்கள் இந்த ஷஅபானுடைய விஷயத்தில் பொழுதுபோக்காக இருக்கிறார்கள். சிலர்கள் ரஜபில் அதிகமாக அமல் செய்கிறார்கள், தொடர்படியாக அமல் செய்வதனால். ரமலான் வந்துவிட்டால் மறுபடியும் அமலை தொடர்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தினால். ஆனால் இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷஅபானை அவர்கள் கண்டுகொள்வதே கிடையாது. ஆனால் இந்த ஷஅபான் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த மாதம். இந்த ஷஅபானில் தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய அமல்களை எல்லாம் பரிசீலனை செய்கிறான். எனவே பரிசீலனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலும் நீங்கள் வணக்கசாலியாக இருங்கள். பொதுவாக நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. ஹதீஸ்களில் வருகிறது, ஒரு 3 சமயத்தில் அல்லாஹ் அமல்களை எல்லாம் உயர்த்தி பரிசீலனைப்படுகிறார். ஒரு நாளைக்கு 2 முறை ஃபஜ்ரிலும் அஸரிலும் மலக்குமார்கள் நமது அமலை அல்லாஹ்விடம் போய் சமர்ப்பிக்கிறார்கள். இரவு முழுக்க செய்த அமல் ஃபஜ்ரிலே எடுத்து காட்டப்படுகிறது, பகல் முழுக்க செய்த அமல் அஸரிலே அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? அதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பிறகும் அஸருக்கு பிறகும் இபாதத்துகள் தஸ்பீஹாத்துகளை செய்ய சொன்னார்கள், குர்ஆன் ஓத சொன்னார்கள். இன்னும் பிற இபாதத்துகள் எதற்கென்றால், என்னுடைய அமல்கள் பரிசீலனை செய்யும் நேரத்தில் நான் இபாதத்தில் இருப்பது. அதுபோல் வாரத்தில் 2 முறை அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். நாயகம் அதற்கு ஒரு இபாதத்தை சொன்னதுதான், வியாழனும் திங்களும் நாயகம் தொடராக நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாயகத்தினுடைய இந்த நோன்பு எதற்கு? அல்லாஹ் பரிசீலனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நோன்பு வைத்திருப்பது. அதே போல்தான் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அடுத்து அதிகமாக நோன்பு வைத்த மாதம் என்பது ஷஅபானுடைய மாதம்.
ஏன் அதிக நோன்புகள் என்றால் நாயகமே சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய அமல்களை பரிசீலனை செய்யக்கூடிய நேரத்தில் என்னை பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும். எல்லாரும் உலகத்தினுடைய ஆசைகள் தானே. நமக்கு நன்றாக தெரிந்தவர், பழகியவர், நமக்கு அன்பு கூறியவர், எல்லையற்ற பிரியம் கொண்டவர் நம்மை பார்க்க வருகிறார். நம்மை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்வோம்? அவர் முகச்சுளிப்பு நடப்பதை போல எதுவும் நம்முடைய பாவனைகளில் இருக்காது. நம்மை நாம் மிக சரியாக உருவாக்கிக் கொள்வோம், தயார்படுத்திக் கொள்வோம். அவருடைய சந்தோஷத்திற்காக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்கிறோம். உலகத்தில் ஆக சிறந்த ரப்புல் ஆலமீன் எனது அமலை பரிசீலனை செய்ய போகிறான். அந்த நேரத்தில் என்னை பார்க்கிறான் என்றால் எனது நிலை எப்படி இருக்க வேண்டும்? நாயகம் அதைத்தான் சொன்னார்கள் ஹதீசுகளில். அல்லாஹு தஆலா எனது அமல்களை பரிசீலனைப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன், நான் பிரியப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகள் நமக்கு காண கிடைக்கிறது. ஒன்று, நம்முடைய அமல்கள் பார்க்கக்கூடிய நேரம் ஷாபானுடைய மாதம். அதே போல அடுத்த வருடத்தில் வரக்கூடிய வருடத்தில் நம்முடைய அமல்கள் அல்ல, நம்முடைய விதிகள் எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரமும் ஷாபானுடைய நேரம் தான். ஷாபானுடைய மாதத்தில் இந்த பாதி இரவுகள் என்று சொல்கிறோமே, சபேபராத்தினுடைய இரவு என்றெல்லாம், இதுதான் நம்முடைய வருங்காலத்தினுடைய விதிகளை, நம் வருங்காலத்தினுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறார். ஒருவேளை இது எழுதப்பட்டிருந்தாலும் கூட நாம் அதிகமாக இந்த நேரங்களில் துஆ செய்வதனால் அதை அல்லாஹ் மாற்றியும் எழுதுகிறார். நம்முடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி ஒன்றுக்கு இருக்கிறது என்றால் அது துஆ மட்டும் தானே. நாம் எப்படி வைத்துக் கொள்வோம்? நாம் நல்ல முறையிலே இந்த வருடத்தை கழித்து விட்டோம், ஷாபானில் நல்ல முறையில் நோன்பு வைத்து விட்டோம், அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நல்ல முறையிலே எடுத்துக்கொண்டு போக இருக்கிறார்கள் மலக்குமார்கள். இப்பொழுது அல்லாஹ் நமது அமல்களை பரிசீலனை செய்கிறார். அடுத்த வருடத்தில் இவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்கிறான் என்று இருக்கும் பொழுது அடுத்த வருடத்தில் நமக்கு பல பல முசீபத்துகள் வர இருக்கிறது, பல விதமான இன்னல்கள் வர இருக்கிறது என்றால் அல்லாஹ் இப்பொழுது இப்படி நினைப்பானா இல்லையா? இவ்வளவு நாட்கள் இவன் அமல் செய்திருக்கிறான், இதற்கு பிறகு இவனுக்கு இப்படிப்பட்ட முசீபத்துகள் எல்லாம் எதற்கு வர வேண்டும்? கொஞ்சம் அல்லாஹ் நாடினால் அந்த விதியை மாற்றி எழுதுவார். இல்லை, இந்த ஷாபானை நான் பயன்படுத்திக் கொள்ளாமல் எல்லா மாதங்களை போன்றுதான் எனக்கு ஷாபான் கழிகிறது, ரமலான் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம், ஷாபானில் என்ன பெரிய அமல் செய்வதற்கு என்று நாம் கழித்துக் கொண்டோம் என்றால் அப்பொழுது அல்லாஹ் அமலை பரிசீலனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் வருங்காலத்தில் ஏதாவது நமக்கு நலவு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த நலவு எதற்காக இவன் இதுவரையும் சரி அமல் செய்யவில்லை, எதற்காக வருங்காலத்தில் இவனுக்கு இவ்வளவு சுகமான வாழ்க்கை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது அல்லாஹ் துரதிஷ்டமாக கொடுப்பதற்கும் முடியும், நம்முடைய விதியை முடிக்கவும் அவனால் முடியும். எனவேதான் ஷாபானில் நாயகம் அதிகம் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். ஷாபானை நீங்கள் மற்ற மாதங்களை போல, ஏனைய மாதங்களை போல பொழுதுபோக்காக ஷாபானுடைய மாதத்தை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் அதிகமான ஷாபானுடைய மாதத்தில் அமல் செய்ய வேண்டும். அதிலே முதலிலே தொழுகை, குர்ஆனுடைய திலாவத், நாம் வைக்கக்கூடிய நோன்புகள், ஷாபானில் வைக்கக்கூடிய அதிகமான நோன்புகள், 15 நாட்கள் முழுக்க நோன்பு வைக்கலாம். ஆரம்ப 15 நாட்கள் முடியவில்லையா விட்டு விட்டு நோன்பு வைக்கலாம். இல்லையா கடைசி 13, 14, 15 நோன்பு வைக்கலாம். இல்லை என்றால் கடைசியாக நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளாவது நம்முடைய நோன்புகளை நோற்றுக் கொள்ளலாம். இப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்களை எடுத்து காட்டிருக்கிறோம். நம்முடைய அமல்களின் மூலமாக இந்த ஷாபானை அலங்கரிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். இன்றைய ஷாபானுடைய இந்த மாதத்தில் இறங்கப்பட்ட குர்ஆனுடைய வசனத்தில் ஆக பெரும் வசனமாக இருக்கக்கூடிய இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற இந்த வாசகம் இருக்கிறதே, இது இறங்கிய மாதம் ஷாபானுடைய மாதம். நாயகத்திற்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி படிக்கிறோமே, அல்லாஹ் சலாம் சொல்லுகிறார், மலக்குமார்கள் சலாம் சொல்லுகிறார்கள். எனவே நீங்களும் மூமினான்களே சலாம் சொல்லுங்கள் என்று படிக்கிறோமே, இந்த ஆயத்து இறங்கிய மாதம் என்பது ஷாபானுடைய மாதம். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், வ ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் எனது மாதம், வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் எனது உம்மத்தினுடைய மாதம். ஷஅபான் ஏன் எனது மாதம்? அல்லாஹுவை புகழ், நாயகத்தை புகழ்ந்து அல்லாஹ் இறக்கிய அந்த குர்ஆனுடைய வசனம்.
எனவே ஷாபானில் அதிகமாக நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். எப்படி வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் அதிகமாக ஸலவாத்துகள் சொல்கிறோமோ அதுபோல அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். ஏராளமான பலன்களை ஸலவாத்துக்காக எழுதுகிறார்கள். ஏராளமான பலன்கள். எந்த இபாதத்தை நாம் தொட்டு உடை நுழைந்து பார்த்தாலும் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தால் அவ்வளவு நன்மையை உள்ளே வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது மறந்து விட்டு என்றால் உடனே நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், உங்களுக்கு அது ஞாபகம் வரும். உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வராமல் இருந்தால் ஸலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பான். உலகில் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் என்பது ஸலவாத்து மட்டும்தான். ஏனென்றால் இந்த ஸலவாத்தை தான் அல்லாஹ் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்று கட்டளையை பிறப்பிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஏராளமான படைப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் காலையிலே ஒரு 10 மலக்கு, மாலையில் ஒரு 10 மலக்கு அவனுக்காக நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு காலையிலும் மாலையிலும் ஒரு 10 மலக்கு நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன வேலை என்ன? அவர்களை ஸலவாத்து சொல்லும்படி அல்லாஹ் ஏவுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய நிலை அவ்வளவு மலக்கு என்றால் மொத்த மலக்குகள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்றால் நாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன? உலகத்தினுடைய 10 பங்கு இருக்கிறது, இதிலே 9 பங்கை நாயகம் சொன்னார்கள் அல்லாஹ் மலக்குமார்களால் நிரப்பி வைத்திருக்கிறார். மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்கில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருமானாருடைய அந்த மன்னரைக்கு ரவுலாவுக்கு காலையில் 70,000 மலக்குமார்கள் சூழ்ந்து புடைசூழ ஸலவாத் சொல்கிறார்கள். அவர்களுடைய ஸலவாத்திற்கு பின்னால் மாலையில 70,000 மக்கள் மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா 70,000 மலக்குமார்களை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்ல வைக்கிறார் என்றால் பெருமானாருடைய அந்தஸ்து என்ன? மாஷர் மைதானத்துக்கு நாம் எல்லாம் தனியாக சொல்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 மலக்குமார்கள் புடைசூழ அல்லாஹ்விடம் வருகை தருகிறார்கள். எனவே ஸலவாத் என்பது ஆக சிறந்த அமல். குர்ஆனுக்கு அடுத்து தஸ்பீஹாத்துகளில் மிக சிறந்த அமல் என்று சொன்னால் நாம் ஸலவாத்தை தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் நான் இந்த அமல் செய்கிறேன் என்று எதையாவது சொல்லியிருக்கிறானா? நான் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுங்கள். நான் தஸ்பீஹாத்துகள் செய்கிறேன், நீங்கள் தஸ்பீஹாத்துகள் செய்யுங்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தைதான், நான் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கிறேன், இந்த அமலை நான் செய்கிறேன், மலக்குமார்கள் நீங்களும் செய்யுங்கள், மனிதர்களே முஃமின்களே நீங்களும் இதை அமலாக செய்யுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை இப்படி கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் உன்னுடைய அதிக நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு பெரும் அமலை சொல்லித்தா. பின்னால் தான் நாயகம் வர இருக்கிறார்கள். அல்லாஹ் இப்பொழுதே சொன்னான், இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், எனது நெருக்கத்தை பெறலாம். நபிமார்களுக்கும் கூட நாயகத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். பெருமானாருடைய ஸலவாத்தை குறித்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் ஸலவாத்துக்கு ஏராளமான நன்மைகள். குறிப்பாக எல்லா ஹதீஸ்களையும் எழுதப்பட்ட ஒரு நன்மை, ஒரே ஒரு முஸ்லிம் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவனுடைய 10 பாவங்களை அழிக்கிறான், 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 அந்தஸ்துகளை கொடுக்கிறான், 10 விதமாக அல்லாஹ் அவர் மீது ஸலவாத் சொல்கிறார். இந்த ஹதீஸ் என்பது ஸலவாத்துக்கு மட்டுமே உரித்தான ஹதீஸாக இருக்கிறார். எனவே ஸலவாத்தினுடைய விஷயத்தில் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை மிக அதிகமாக நாயகம் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸலவாத்துடைய விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரும்பாலும் நம்முடைய ஜும்மாக்களிலும் நம்முடைய வீட்டார்கள் அதுவரையும் அவருடைய தீன் போய் சேர்வது கிடையாது. என்ன நான் இங்கு ஜும்மாவில் கேட்கிறேன், என்ன பிரசங்கத்தில் வெளியே கேட்கிறோனோ அந்த விஷயத்தில் நம்முடைய வீட்டாளர்களும் பிள்ளைகளும் இந்த ஸலவாத்தை அதிகம் சொல்ல வேண்டும். இது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏராளமான மறதிகள் உண்டாகிறது. திரும்ப திரும்ப சொல்லுங்கள், என்ன மறந்தாலும் பரவாயில்லை, நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக அதை ஞாபகப்படுத்தி கொடுப்பார். இது அனுபவபூர்வமாக வழிமார்களுடைய வார்த்தை. எல்லாரும் அதை தெரிந்து கொண்டு அதை அனுபவித்து சொன்னார்கள். எனவேதான் ஸலவாத்துக்கு அந்த மகிமை கொடுக்கப்படுகிறது. ஒரு நாயகத்தினுடைய பெயர் எழுதும் போதும் கூட பல போஸ்டரிலே நாம் பார்க்கலாம், சாயில் போடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு என்கிறார்கள். பெருமானாருடைய பெயரை எழுதும் பொழுது முழுமையாக எழுத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முழுமையாக எழுத வேண்டும். அப்படி முழுமையாக எழுதும் பொழுதுதான் பெருமானாருக்கு கொடுத்த அந்தஸ்தை நாம் கொடுத்தவர்களாக ஆகுவோம்.
ஒரு ஹதீஸை எழுதக்கூடிய பெரிய மார்க்க அறிஞர் சொல்ல சொல்ல ஹதீஸ் எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது எழுதும் பொழுது ஒரு விதமாக திரும்ப திரும்ப எழுதும் போது நாயகத்துடைய பேர் மீட்டு மீட்டு வரும் பொழுது அதை எழுதினால் அடுத்த ஹதீஸ்கள் எழுத முடியாது. எனவே என்ன பண்ணார், ஒரு சுவாதான நாயகத்தினுடைய ஆரம்பம் வார்த்தை அதை போட்டே எழுத ஆரம்பித்தார். கடைசியிலே அதனுடைய விளைவாக அவருடைய கை விளங்காமல் போகும் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கினார். நான் சர்வசாதாரணமாக பெருமானாரை நினைக்க கூடாது. நாயகத்தினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு எதிரே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகிறோமோ எழுதப்பட்ட அந்த வார்த்தை இருக்கும் வரை நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது அது அழிக்கப்படுமோ அதுவரையும் ஸலவாத் என்ற நன்மைக்குரியதாக நாங்கள் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எனவே ஸலவாத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். பள்ளிக்குள்ளே வரும் பொழுதும் ஸலவாத்து சொல்லி வர வேண்டும். பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுதும் ஸலவாத்து சொல்லி போக வேண்டும். பெரும்பாலான பள்ளிகளை நாம் பார்க்கலாம், உள்ளே வரக்கூடிய துஆக்கள் எழுதி விடுவார்கள், வெளியே வரக்கூடிய துஆக்கள் எழுதி விடுவார்கள். ஆனால் ஹதீஸுகள் வரும் பொழுதே எப்படி வருகிறது என்றால், உள்ளே வரும் பொழுது நீங்கள் நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், பின்னால் அல்லாஹு மக்ஃபிர் ஸம்பி என்று உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், பின்னால் தான் அல்லாஹு மஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்தி. வெளியே போனால் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், இரண்டாவதாக அல்லாஹு மக்ஃபிர் லி சொல்லுங்கள், மூன்றாவதாகத்தான் நீங்கள் வெளியே போகக்கூடிய அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக என்று ஓதுங்கள். எனவே இதுவெல்லாம் நமக்கு பல பேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிகப்பெரிய பிரியத்துக்குரியவளாக ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த ஷாபானை அடையக்கூடிய அடுத்த ரமதானையும் பெறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். நாம் எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் மிக பரிபூர்ணமாக அமைச்சது வல்ல அல்லாஹ் தஆலா ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாக்கிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.